நீண்ட காலத்திற்கு முன்பு ஆராம் என்ற ராஜ்யத்தில் நாமான் என்ற ஒரு வீரர் இருந்தான். அவன் தீரன், சக்திவான், ராஜாவின் இராணுவத்திற்கு தலைவனாக இருந்தான். எல்லோரும் அவனை மிகுந்த மதிப்புடன் பார்த்தார்கள். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. நாமான் குடிச்சி நோய் கொண்டிருந்தான். அவனுடைய உடம்பில் கடுமையான காயங்கள் இருந்தன. அது அவனை துன்புறுத்தியது. எந்த மருத்துவமும் எந்த சக்தியும் அவனை குணப்படுத்த முடியவில்லை. நாமானின் வீட்டில் ஒரு சிறிய பணிப்பெண் இருந்தாள். அவள் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டுவரப்பட்ட ஒரு சிறுமி. தாய் நாட்டிலிருந்து பிரிந்திருந்தாலும் அவளுக்கு இஸ்ரவேல் தேவன் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் அவள் நாமானின் மனைவியிடம் கூறினாள், என்னுடைய எஜமானர் இஸ்ரவேல் நாட்டிலிருக்கும் தீர்க்கதரிசியைச் சென்று கண்டால் அவரை தேவன் குணப்படுத்துவார். இது ஒரு சிறிய பிள்ளையின் வார்த்தைகள். ஆனால் அவளுடைய நம்பிக்கை பெரியது. நாமான் பயணமாகிறான். நாமான் இதை கேட்டவுடன் ஆர்வமாக தனது ராஜாவிடம் சென்று இஸ்ரவேலுக்கு செல்ல அனுமதி கேட்டான். ஆராம் ராஜா இஸ்ரவேல் அரசனுக்காக ஒரு கடிதம் எழுதி நாமானை அனுப்பினான். நாமான் வண்டிகளில் பல பரிசுகளுடன் இஸ்ரவேல் அரசனிடம் சென்றான். ஆனால் இஸ்ரவேல் ராஜா அந்த கடிதத்தை வாசித்ததும் பயந்துவிட்டான். நான் தேவனா? ஒருவரை குணப்படுத்த முடியுமா? இதை அறிந்த தீர்க்கதரிசி எலீசா ஒரு செய்தி அனுப்பினான். நாமானை என்னிடம் அனுப்புங்கள். அவர் உண்மையான தேவனை அறிய நேரம் வந்துவிட்டது. எலீசாவின் விசித்திரமான கட்டளை. நாமான் எலீசாவின் வீட்டிற்கு சென்றான். அவன் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்பு எதிர்பார்த்தான். ஆனால் எலீசா வெளியே வரவே இல்லை. அவனுக்கு பதிலாக ஒரு ஊழியர் மட்டும் வெளியே வந்தான். அவன் கூறியது ஒரே ஒரு வார்த்தை, யோர்தான் ஆற்றில் 7 முறை நீராடுங்கள், உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நாமான் கோபமடைந்தான். அவன் கூறினான், இதுதான் தீர்வா? தீர்க்கதரிசி வெளியே வந்து கையில் எதைதாவது அசைத்து பெரிய ஜாது மாதிரி செய்தால் நன்றாக இருக்காது. நம்ம ஊர்ல உள்ள ஆறுகள் இதைவிடச் சிறந்தவை அல்லவா? அவன் கோபமாக திரும்பிச் செல்ல முயன்றான். அவன் பணியாளர்கள் அமைதியாக கூறினார்கள், எஜமானா, தீர்க்கதரிசி உங்களை கடினமான ஒன்றை செய்யச் சொன்னால் அதைச் செய்வீர்களே. இப்போது அவர் ஒரு எளிய விஷயத்தை கூறினால் அதை ஏன் செய்யக்கூடாது? நாமான் யோசித்தான். அவன் தன்னை தாழ்த்திக் கொண்டு யோர்தான் ஆற்றுக்குள் இறங்கினான். 1 முறை, 2 முறை, 3 முறை, எந்த மாற்றமும் இல்லை. 4, 5, 6. அவன் அதிகவே கோபமடைந்தான். ஆனால் 7வது முறை நாமான் நீரிலிருந்து எழுந்தபோது அவன் அழுகிய தோல் மிருதுவாக புது பிறந்த குழந்தையின் தோல் போல் மாறிவிட்டது. நாமான் மகிழ்ச்சியோடு திரும்புகிறான். நாமான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எலீசாவிடம் ஓடினான். அவன் முழு மனதுடன் ஒப்புக்கொண்டான், இஸ்ரவேல் தேவனை தவிர வேறு தேவன் இல்லை. நாமான் மட்டுமல்ல, அவனுடன் வந்த அனைவரும் உண்மையான தேவனைப் பற்றி புரிந்து கொண்டார்கள். ஒரு சிறிய பெண்ணின் நம்பிக்கை ஒரு பெரிய மிராக்கல். நாமான் எப்படித் தீர்ந்தான்? அவன் விசுவாசத்தாலும் கீழ்ப்படிந்ததாலும். ஆனால் இதற்கு பின்புறம் யார் இருந்தாள்? ஒரு சிறிய பெண், எவரும் கவனிக்காத ஒரு குழந்தை. அவள் நம்பிக்கை வைத்தாள். அவள் தயக்கமில்லாமல் பேசினாள். அவள் ஒரு பெரிய மனிதனை, உண்மையான தேவனை நோக்கி அழைத்துச் சென்றாள். இன்றும் தேவன் எங்களை உபயோகிக்கலாம். நாம் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும், நாம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும், நாம் உண்மையான விசுவாசத்துடன் இருந்தால் தேவன் நம்மை பெரிய காரியங்களுக்கு உபயோகிக்க முடியும்.